இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பலுசிஸ்தான் ஆதரவாளரும் செயல்பாட்டாளருமான மிர் யார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். பாகிஸ்தானிலிருந்து தனி நாடு கோரி அங்கு புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான மிர் யார் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்து என்னவென்று பார்க்கும்போது, இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மனப்பூர்வமாக பாராட்டுவதாகவும் தன்னுடைய முழு ஆதரவையும் அவர் தெரிவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தானுடைய வரலாற்றில் அந்த நாட்டினுடைய தேசம் பற்றியோ இனம் பற்றியோ நாகரிகம் பற்றியோ அடிப்படை எதுவுமே இல்லை எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். பாகிஸ்தானில் தொடர்ந்து அமைதியின்மை, குறிப்பாக 70 ஆண்டுகளுக்கும் மேலாக அமைதியின்மை, பயங்கரவாதிகள் உருவாக்கம், பயங்கரவாத முகாம்கள் உட்கட்டமைப்பு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாகிஸ்தானில் பயங்கரவாத பிரச்சனைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என்பது அதனுடைய இராணுவத்திடமோ அல்லது அரசிடமோ இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர் மிர் யார், பாகிஸ்தானை பல்வேறு நாடுகளாக பிரிப்பதே ஒரே தீர்வு எனவும் பாகிஸ்தானுக்கு புதிய வரைபடத்தை தயாரிப்பதே அதற்கான தீர்வாக அமையும் எனவும் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். 1948ஆம் ஆண்டில் பலுசிஸ்தான் பிரதேசங்கள் பாகிஸ்தானுடன் சட்ட விரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் இணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த பாகிஸ்தான் உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய நாடுகளை பிரித்து புதிய நாடுகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். பாகிஸ்தான் சட்டவிரோத ஆக்கிரமிப்பிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூருக்கு பலூச்சியர்கள், சிந்தியர்கள் உள்ளிட்ட காஷ்மீரிகளின் ஆதரவும் பெருமளவு பெருகி இருப்பதாகவும், பயங்கரவாத உட்கட்டமைப்புகளையும் முகாம்களையும் துல்லியமாக தாக்கிய இந்தியாவிற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் எழுத்தாளர் மிர் யார் தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் தனது பயங்கரவாத அமைப்புகளை பாதுகாக்கவே இந்திய பொதுமக்கள் மீது 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசியதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய செயற்பாட்டாளர் மிர் யார், பயங்கரவாதத்தை பெருகக்கூடிய இடமாகவும் அதன் மையமாகவும் மாறி இருக்கக்கூடிய அந்த முகாம்களை ஒழிப்பதற்கு இந்தியாவிற்கு முழு உரிமை உண்டு என்பதையும் திட்டவட்டமாக தன் பதிவின் மூலமாக விளக்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.